யக்ஞம் செய்வதன் ரகசியம் அப்படிங்கிற அத்தியாயம் 161வது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்குது. அதாவது யாகம் பண்ணுறதோட உண்மையான பொருள் இதுதான். யக்ஞம்னா யாகம்னு பொருள்படுது. யாகம் செய்வதன் ரகசியம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை சாமி ராமதீத பரமஹம்சர் வந்து நமக்கு விளக்கி சொல்கிறார். இப்போது சூரிய பகவான் வந்து இமாச்சல் பிரதேசம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே வந்து உஷ்ணத்தையும் ஒளியையும் கொடுத்துட்டு வர்றதா மட்டும் நினச்சாருன்னா, பம்பாயில் இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு வந்து ஆப்பிளும் மாமரமும் அங்கே வந்து முளைக்காது. சூரியனுக்கு பகவான் வந்து எல்லா பக்கமுமே வந்து செழிச்சோங்கணும் அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. அப்போது அதே மாதிரி தான் இந்த இயேசு கிறிஸ்து, புத்தர், நபி இவங்க எல்லாமே ஞானத்தை